நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இனியா பேசி அப்படியே ஒரே அடியா இனிப்பா தர மாதிரி ஒரே அடியா காரத்தை தந்து விட்டுறாங்க. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் மண்ணை அப்படியே சும்மா சூடாகி ஒரு பக்கம் உட்காந்து இருக்காங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற யாரு, நம்ம தலைவர் விஜய் தாங்க. விஜயோட வாழ்க்கை எந்த நேரத்துல எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு தெரியுங்க. ஆரம்பிச்ச நேரமும் சரி தொடங்கின நேரத்து எல்லாமே ஒரு பக்கம் அவருக்கு தலைவலி மேல தலைவலி தலைவலி தலைவலியாக போயின்னு இருக்கு. இப்ப என்ன பண்றது ஏது பண்றது அடுத்து என்னென்ன பண்ணலாம் ஏது இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா யோசிச்சுன்னு இருக்காரு. ஆனா முடிவா என்னதான் பண்ண போறாரு ஏதுதான் பண்ண போறான்னு சொல்லிட்டு தெரியலங்க. இப்படியே ஒரு பக்கம் நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல கரெக்டா நம்ம விஜய் இருக்காருல அவர் வந்து தெளிவா பேசுறாரு. ஒரு வார்த்தையும் பக்குவமா பேச ஆரம்பிச்சுறாரு. யாருக்கிட்டன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அரவிந்த் கிட்ட தாங்க. ஆனா அரவிந்த் ஒரு எப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு தெரியல. இப்போதைக்கு அரவிந்த் நல்ல ஒரு மேன் நடிச்சிடறாரு. ஆனா நம்ம மல்லி விஷயத்துல அரவிந்த் வெண்பாவை கடத்திடுறாங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க, இந்த பாரு மல்லி நீ என்ன கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். என்ன கல்யாணம் பண்ணல அடுத்த செகண்டே வெண்பாவோட நிலைமை என்ன ஆகும் ஏதாகும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அது இப்பவே நான் சொல்லிடுறேன், நீயே ஒழுங்கா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை எல்லாமே வீடியோ எடுத்துறாங்க HD பிரிண்ட்ல. அழகா ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டதும் ஏதோ ஒன்று நடக்க போதுரா வாழ்க்கையில, எப்ப புதுசா ஏதோ ஒன்று நடந்தா நல்லா தானே இருக்கும் அப்படின்ற ஒரு கால சூழ்நிலை தான் போயின்னு இருக்கு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் ரொட்டேன் ஆயின்னு போயினே இருக்க கரெக்டா நம்ம அரவிந்தனோட முழு உருவம் தெரிய வருதுங்க. எம்மா சாமி அரவிந்தன் இப்படியே பட்டவனா, அரவிந்தனோட கேரக்டர் இப்படியா அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சுயரூபம் தெரிய வந்தா நம்மளுக்கே ஒரு பக்கம் பக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. சாமி இவ்வளவு விஷயம் இப்படியெல்லாம் இருக்கடா, இதெல்லாம் இத்தனை நாள் நம்மளுக்கு தெரியாம போச்சு. அரவிந்த் அப்படின்னா நம்ம கிட்ட பொய்யா தான் நடிச்சாரா? ஆமாங்க, அவரு பொறுத்த வரைக்கும் நம்ம மல்லியை அடைஞ்சே ஆகணும். மல்லியை அடையறதுக்கோசரம் எந்த ஒரு எல்லைக்கும் நான் போவேன். ஏன்னா அவதான் என் உயிர், அவதான் என் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆணித்தனமா நம்பின்னு இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்ற ஒரு சூழக்கட்டல் தான் போயின்னு இருக்கு. பாப்பா இன்னும் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இனிமையான இந்த இலக்கிய தொடர்ல இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயமெல்லாம் தெரிய காத்திருக்கு. அதாவது மல்லி தொடர். சரி இது கூடவே உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் சொல்ல பாருங்க. அது என்னடான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம விஜய் இருக்காருல்ல அவரு அரவிந்த் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உனக்கான ஒருத்தி அவ, ஆனா நான் வந்து கூடாது உன் வாழ்க்கையில என்ன மன்னிச்சிரு. நான் அவளை வெளியே துரத்தான் என்னோட முட்டாள்தனம். நான் பண்ண முட்டாள்தனத்தினால நீ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு நிக்கிறது எனக்கு வெறுப்பா இருக்கு. மன்னிச்சிரு. ஏன்னா உன்னோட காதல் எனக்கு புரியுது. இனிமே நீயே அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு அவ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் டாக்கா சொல்லிடுறாரு. இதை கேட்டதை என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க. சரி அதெல்லாம் ஒரு பக்கம் தெரியலன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க ஒருத்த போறா பாருங்க, இவன் தான் திருட்டு தீவிரவாதி. இவனை எங்கன்னா பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி விட்டு போங்க. இது கூடவே இன்னும் புதுவான விஷயமெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் நினைச்சுன்னு இருக்கேன். ஆனா என்னென்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் எதையும் குறிப்பிட்டு உடனே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா வாழ்க்கையில எல்லாமே ஒரு விதமான அனுபவம் தான். அந்த அனுபவத்துல நாம என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் சொல்லிட்டு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாமே பொறுத்திருந்து பொறுமை கடலினும் பெரியதுன்னு சொல்லிட்டு பெரியவங்க என்ன சும்மாவை சொல்லியிருக்காங்க. பெரியவங்க சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்குல்ல, அதுல இது ஒரு அர்த்தமா நாம தாங்க எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த நிலைக்கு நாம தான் போயினே இருக்கணும். ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.